டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். எத்தில் ஆல்கஹால் லிக்விட் ப்ளஸ் 3 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கேஸ் gives 2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ளஸ் 3 H2O லிக்விட். எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் del H is equal to del E minus RT. செகண்ட் ஆப்ஷன் del H is equal to del E plus RT. Third option del H is equal to del E plus 2RT. Fourth option del H is equal to del E minus 2RT. The right answer என்னன்னு பார்த்தீங்கன்னா del H is equal to enthalpy changes is equal to internal energy changes del E minus RT. என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். enthalpy changes is equal to internal energy changes plus P delta V அப்படின்னு தெரியும். del H is equal to del E plus P del V. இதில் PV is equal to nRT, ideal gas equation. அப்போ P del V is equal to del NG RT. இதில் del NGனா என்ன? அந்த ஈக்குவேஷனில் லிக்விட் ஃபேஸை விட்டுடணும், கேஷியஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ ரைட் சைடில் ப்ராடக்ட் வந்து 2 கார்பன் டை ஆக்சைடு, ரியாக்டன்ட் வந்து 3 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். del NG அப்படின்னா என்ன அர்த்தம்னா number of moles of product minus number of moles of reactant in gaseous condition. அப்போ 2 minus 3 del NG value 2 minus 3 is equal to minus 1. ஸோ இப்போ del H is equal to del E plus P del V அப்படிங்கிறது எப்படி மாறும்னா del H is equal to del E plus delta NG RT அப்படின்னு மாறும். இங்கே தான் delta NG அப்படிங்கிறது minus 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ del H is equal to del E minus 1 RT. அந்த ஒன்று போடலாம், போடாமல் இருக்கலாம். அப்போ del H is equal to del E minus RT அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோட சரியான ரிலேஷன்ஷிப். அப்போ del H is equal, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் del H is equal to del E minus RT. சரிங்களா? அதாவது 1 RT, ஒன்று போடணுன்னு அவசியம் இல்லை. அப்போ RT.